அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 3 வாரங்களாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஏன் இதை தியானித்து வருகிறோம்? தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு எப்படி அதை சுதந்தரிப்பது, அதற்கான வழி என்ன, அதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், நாம் நம்முடைய பலத்தின் அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாது. நம்முடைய பராக்கிரமத்தினாலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? தேவ ஆவியானவர் மூலமாக மாத்திரமே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பாருங்க, அப்போ இந்த சத்தியத்திற்கு எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நாம் பல எடுத்துக்காட்டின் மூலமாக பார்த்தோம். தேவன் ஒரு மனிதனை இந்த பூமியிலே தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி அந்த மனிதனை பயன்படுத்துகிறார்? அவனை முதலாவது தேவனுடைய ஆவியானவரால் நிரப்புகிறார். அதனால்தான் தாவீதை தேவன் அழைத்த போது முதலாவது தாவீதை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அதற்கு பின்புதான் அந்த மனிதனை பயன்படுத்துகிறார் என்று பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலும் நாம் இயேசுவினுடைய 12 சீஷர்களும் எப்படி வல்லமையாக ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கும்போது, அவர்கள் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு பலனடைந்து அவர்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் வருகிறது. எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க, கடந்த 2001ஆம் ஆண்டிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை முதல் முறையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். மெட்ராஸ் பட்டணத்திலே நான் ஒரு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். அங்கே எல்லா செவ்வாய்க்கிழமையும் வேத பாட வகுப்புகள், பைபிள் ஸ்டடி உண்டு. அங்கே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியங்களை போதகர் எடுத்துக்கொண்டிருந்தார் பாருங்க. அப்போது அந்த சத்தியங்களெல்லாம் கேட்கும்போது என்னோட உள்ளத்திலே ஒரு ஆர்வம் வர ஆரம்பித்தது. நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். நான் பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்பட்டு வாழுகிறவனாய் என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தாகம் எனக்கு உண்டானது பாருங்க. உண்டானவுடன் அடுத்தது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி? பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீங்க, ரொம்ப நல்லது தான். எப்படி நிரப்பப்படுவது? பரிசுத்தாவின் பலத்தினால் எப்படி நிரப்பப்படுவது? நான் எப்படி பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொள்வது? எப்படி தாவீது பெற்றுக்கொண்டது போல, எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டது போல நானும் எப்படி பரிசுத்தாவியின் வல்லமையினால் எப்படி நிரப்பப்படுறது? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிற போல நான் எப்படி பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யலாம்? எழும்பலாம் பாருங்க. என்னுடைய உள்ளத்திலும் அப்படிதான் எழும்பிற்று. அப்பொழுது கர்த்தர் என்னோட வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஊழியக்காரரை அனுப்பி அதுக்குரிய சத்தியங்களை போதித்து நான் பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்பட்டேன் பாருங்க. அதனால் தான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு எப்படி இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுறது என்ற சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு அடிப்படையான வசனம். பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்பட விரும்புகிறவர்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம்.
வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு எப்படி நாம் பரிசுத்த ஆவியின் பலனை அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி இங்கே அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார் பாருங்க. இயேசு இங்கே சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அதாவது இயேசு இங்கே ஜெபத்தை குறித்து பேசுகிறார். பேசும்போது எப்படி நம்முடைய பரலோக தகப்பன் நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால் அவர் நமக்கு நன்மைகளை தருவது எவ்வளவு அதிக நிச்சயம் என்ற அந்த சத்தியத்தை விளக்கும்படி இங்கே இயேசு ஒரு ஓமையை பேசிக்கொண்டு வரும்போது இப்படி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கா 11:11 இப்படி சொல்லுகிறார், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்திலே மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பாருங்கள், ஒரு ஓமையை இங்கே இயேசு சொல்லுகிறார். எப்படி மனிதர்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு விளங்க வைக்கிறதுக்காக சொல்லுகிறார். எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு மகன் தகப்பனிடத்தில் அப்பம் கேட்டால் அந்த தகப்பன் என்ன கல்லா கொடுப்பான்? இல்லவே இல்லை. அப்பம் கேட்டால் அப்பத்தை காட்டிலும் இன்னும் சிறந்த உணவு தான் கொடுப்பான். அதே போல் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? இல்லை. தீங்கு செய்யவே மாட்டார்கள். மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மீனை கேட்டால் இருக்கிறதுல சிறந்த வகை மீனை தான் தகப்பன் வாங்கிட்டு வருவார். அப்போ இயேசு இப்போ சொல்லுகிறார், இதை சொல்லிவிட்டு இப்பொழுது லூக்கா 11:13 சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் வீடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை குறித்து யோசித்து பாருங்கள். மனிதர்களாகிய நம்மை குறித்து நாம் யோசிக்கும் போது நாம் எவ்வளவு குறைப்பட்டவர்கள். எத்தனை முறை நாம் தவறு செய்கிறோம். கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் கோபப்பட்டுறோம். பிறரை காயப்படுத்தி பேசி விடுகிறோம். நாம் குறைவுள்ள மனிதர்கள் தான். அதான் இயேசு சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். யோசித்து பாருங்க, இயேசு இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கைக்குள் இயேசு வரவில்லை என்றால் நாம் பொல்லாதவர்கள் தான். ஆனால் பொல்லாதவர்களாக இருக்கிற மனிதன் கூட தன் சொந்த பிள்ளைக்கு நன்மை செய்ய என்ன செய்திருக்கிறான்? அறிந்திருக்கிறான். இப்படி சொல்லிவிட்டு இப்போ இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. இப்போ இயேசு எவ்வளோ அழகாக இப்போ இதை சொல்லுகிறார் பாருங்க. இந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னிடத்தில் சொன்னேன், உன்னுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொல்லிவிட்டு என்னுடைய ஆவியினாலே தான் உனக்கு ஆகும் என்று நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது இயேசு சொல்றாரு, என்னுடைய சித்தத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தின பிறகு என்னோட ஆவியினால் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நீ என்னுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று நான் உனக்கு சொன்ன பிறகு அந்த பரிசுத்த ஆவியை உனக்கு தராமல் இருப்பேனா? அதை தான் இங்கே இயேசு சொல்லுகிறார். நம்முடைய பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படி யோசேப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டானோ, எப்படி தாவீது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ பலனால் நிரப்பப்பட்டு கோலியாத்தை மேற்கொள்ளும்படியான பலனடைந்தானோ, எப்படி சிம்சோன் தேவ பலனடைந்து எதிரிகளை வீழ்த்துவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனால் நிரப்பப்பட்டானோ, அதைப்போல் தேவ பிள்ளைகளே, எப்படி புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் எப்படி தேவ ஆவியானவரால்
நிரப்பப்பட்டு எப்படி கர்த்தர் அவர்களுடைய கைகளினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏன்? அவர்கள் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அதே போல் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையையும் பரிசுத்தாவின் பலனால் நிரப்பும்படி தேவன் மிக விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நாம் நம்முடைய தேவனிடத்தில், தேவனே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சித்தத்தின்படி என்னை பரிசுத்தாவின் பலனால் நிரப்பும் என்று சொல்லி கேட்டால் போதும். இங்கே இயேசு சொல்லுகிறார், பரம பிதாவானவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தருவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதெல்லாம் கேட்டால் போதும். கேட்டா தேவன் உடனே நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார் பாருங்க. அதனால்தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு சொல்லுகிறார், லூக்கா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கேட்டால் போதும். கேட்டால் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார் பாருங்க. இப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு அநேகர் இந்த பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற 2 தவறான சிந்தை உங்கள் மனதிலிருந்து அகற்றப்படுவதற்காக நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில சத்தியங்களை தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக இயேசுவை ஏற்று கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் இந்த பரிசுத்தாவியின் பலனால் நிரப்பப்பட்டு ஆதி திருச்சபை சீசர்களைப் போல, பழைய ஏற்பாட்டு தேவதாசர்களைப் போல கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற முதல் தடை என்னவென்றால், அது என்னவென்றால், இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அது என்ன தடை என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இங்கே பவுல் எபேசு பட்டணத்துக்கு செல்கிறார். அங்கே போய் அங்கே சில சீசர்களை பார்க்கிறார். பார்த்தவுடன் அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்போஸ்தலர் 19 2வது வசனம், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், ஒரு கூட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்னவென்றால், இந்த அனுபவம் என்ன அனுபவம்? இந்த திருச்சபையிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லி அழைக்கப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளுகிற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னும் அனுபவம், அந்த அனுபவத்தை நான் பெற்றால்தான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், இல்லை என்றால் என்னிடத்தில் பரிசுத்தாவி இல்லை என்று சொல்லி அநேகர் தங்களுடைய மனதில் என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள் பாருங்கள். ஆதலால் அவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்துடன் அவர்கள் ஜெபிக்கவில்லை என்றால் உடனே நினைக்கிறார்கள், நான் இன்னும் பரிசுத்தாவியை பெறலையே அப்படி என்று சொல்லி நினைக்கிறார்கள் பாருங்கள். அந்த சந்தேகம் எப்படி வருகிறது? இங்கே பவுல் அன்றைக்கு எபேசு பட்டணத்தில் உள்ள சீசர்களிடத்தில் கேட்கிற அந்த கேள்வியினுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதனால்தான் அந்த தவறான எண்ணம் ஒரு கூட்ட தேவ பிள்ளைகளுக்கு வருது பாருங்க. குறிப்பாக அநேக ஆவிக்குரிய சபைகள் என்று பொதுவாக அழைக்கப்படுகிற பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிற ஜனங்களிடத்தில் இந்த எண்ணம், இந்த சத்தியத்தை குறித்த அந்த தெளிவான சிந்தை அநேகரோட உள்ளத்தில் இருப்பது கிடையாது பாருங்கள். அப்போது அந்த மாதிரி சபைக்கு ஒருவேளை சில புதிதாக விசுவாசிகள் போகிறார்கள். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசவில்லை என்றால் நான் பரிசுத்தாவியே பெறவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு பாருங்கள், வெறும் ஒரு இடத்துல மட்டும் வேதத்தை வாசிக்கக்கூடாது பாருங்கள். வேதத்தின் மற்ற புஸ்தகங்களுக்கும் சென்று இது பவுல் இங்கே சொல்லுகிற வார்த்தையினோட அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். இங்கே பவுல் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று பேசும்போது இங்கே எதை பற்றி பேசுகிறார்? இது அப்போஸ்தலர் நடவடிக்கை பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 குறித்து தான் இங்கே பேசுகிறார். என்ன பேசுகிறார்?
நீங்கள் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டீர்களா? அதுதான் இந்த கேள்விக்கு அர்த்தம் பாருங்க. இந்த கேள்விக்கு பவுல் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று சொல்லும் போது பவுல் நீங்கள் இன்னும் பரிசுத்தாவியை பெறவில்லை என்ற அர்த்தத்தில் இந்த இடத்துல கேட்கல பாருங்க. ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு 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 விசுவாசி என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களார கழுவப்படுகிறானோ, அந்த நிமிடமே, அந்த நொடியே பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய இருதயத்துக்குள்ளே வந்து விடுகிறார் பாருங்க. ஒரு மனிதன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ அந்த நிமிடமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய, ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? வந்து விடுகிறார் பாருங்க. அதை நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. இங்க வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கிற அந்த நொடியே என்ன நடக்கிறது? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்துக்குள்ள வருகிறார். வந்து அவனை கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடுகிறார் பாருங்க. இதை இன்னொரு வசனமும் உறுதிப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று கேட்கிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை சத்தியம் பாருங்க. இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பாருங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுகிறவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சபைக்கு போகிற சக விசுவாசி ஒருவேளை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுகிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் பேசாமல் இருக்கலாம். அதனால நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஐயோ எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லையே, நான் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெறலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது பாருங்க. இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கவே பட முடியாது பாருங்க. அதனால தான் யோவான் 3:3 சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. அப்போ இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான். நான் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அது தவறான வார்த்தை பாருங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 6:19 ஆவியானவர் சொல்றாரு பவுல் மூலமாக, உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று அறியீர்களா என்று சொல்கிறார் பாருங்க. அப்போ இப்போ 2வது கேள்வி வருது. இப்போ இன்னொரு கூட்ட கிறிஸ்து தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, சபைக்கு செல்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுகிறார்கள், நான் ரட்சிக்கப்பட்ட போதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்ல, அப்போ நான் இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறாரே, இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பலனடைங்கள் என்று சொல்லி இந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறாரே, அந்த ஆசீர்வாதத்துக்குள் அநேகர் என்ன செய்வது கிடையாது. நான் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்துட்டார் என்று சொல்லிவிட்டு அந்த பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்படுகிற அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள பிரவேசிப்பதே கிடையாது பாருங்க. அங்கே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே பவுல் அங்கே எபேசு பட்டணத்து சீசர்களிடத்தில் இதை பற்றி தான் பேசுகிறார். அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரா வரலையா அதை பற்றி அவர் கேட்கல பாருங்க. அவர் எதை பற்றி அங்கே பேசுகிறார், பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்கும்போது என்ன பேசுகிறார், நீங்கள் பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்பட்டீர்களா, அதை குறித்து தான் அங்கே எபேசு பட்டண சீசரிடத்தில் பவுல் விசாரிக்கிறார் பாருங்க. இதை புரிந்து கொள்வதற்கு நாம் லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. எதற்காக இந்த வசனத்துக்கு போகிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே.
ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள், நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிற அந்த ஆசீர்வாதம், அது ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்னது? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நாம் பலன் அடைகிற ஒரு அனுபவம். இது ரெண்டும் வேறு வேறு ஆசீர்வாதங்கள். பாருங்க, இது ரெண்டும் ஒரே ஆசீர்வாதம் கிடையாது. ரட்சிக்கப்படும் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள் வந்து விடுகிறார். பாருங்க, நம்முடைய இருதயத்திலிருந்து வாசம் பண்ணுகிறார். அது ரட்சிப்பில் நாம் பெறுகிற ஆசீர்வாதம். ஆனால் அதற்கு பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு என்று சொல்லி இயேசு இங்கே லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே தம்முடைய 12 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, அது என்னது? லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் இப்பொழுது 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு பரலோகத்துக்கு போவதற்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்லுகிறாரு? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன பண்ணுங்க? எருசலேமில் தங்கியிருங்க. அது என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும்னு சொல்லி இங்கே லூக்கா 24:49வது வசனத்தில் சொல்லுகிறார். இதே காரியத்தை இயேசு மறுபடியும் அப்போஸ்தலர் 1:8 சொல்வதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அங்கே இயேசு அப்போஸ்தலர் 1:8 அதே காரியத்தை சீசர்கள் இடத்தில் இங்கே அப்போஸ்தலர்களை சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு தம்முடைய 12 சீஷர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள், அதை உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், அதை பெற்றுக்கொள்ள வரைக்கும் எருசலேமில் தங்கியிருங்க அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசும்போது, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சீஷர்கள் ஏற்கனவே நாம் 1 கொரிந்தியர் 6:19 பார்த்தோம் அல்லவா? ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் ஏற்கனவே நம் இருதயத்துக்குள்ள வந்து விட்டார் என்ற அந்த ஆசீர்வாதம், அதை ஏற்கனவே பெற்றவர்களாக இருந்தார். பாருங்க, அதை யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ சீஷர்களை பார்த்து பேசுகிறார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது என்ன பண்ணுகிறார்? அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறார்? ஊதுகிறார். அது என்ன அனுபவம்? அதுதான் அந்த 1 கொரிந்தியர் 6:19, எபேசியர் 1:13 சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி நம்ம இருதயத்துக்குள்ள வந்தாரு. அந்த ஆசீர்வாதம் பாருங்க, அதை இங்கே சீஷர்கள் இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது ஆவியானவர் 12 சீஷர்களுக்குள்ளும் என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். 12 சீஷர்களும் ஆவியானவரை ஏற்கனவே பெற்று விட்டார்கள். அவருடைய இருதயத்துக்குள்ளே இப்போ ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை இருதயத்திலே பெற்ற இந்த 12 சீஷர்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் இப்போ பரலோகத்துக்கு போகிறேன், பிதாவினிடத்தில் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு நான் வாக்கு பண்ண ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் ஊற்றப் போகிறேன். அது என்னது? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் உங்களை நிரப்ப போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, இது ரட்சிக்கப்பட்ட பிறகு கொடுக்கப்படுகிற இன்னொரு ஆசீர்வாதம். பாருங்க, பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எதுக்கு? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியின் பலனால் நான் நிரப்பப்படும் போதுதான் நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். இயேசுவின் சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்ய முடியும். பாருங்க, அப்போ இந்த 2 ஆசீர்வாதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியின் உள்ளத்துக்குள்ளே வருகிறார். பின்பு அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இந்த 2 அனுபவத்திற்கு இருக்கிற வித்தியாசத்தை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த 2 இதையும் புரிந்து கொள்ளாதனால்தான் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இப்படி
கிறிஸ்தவத்தில் இப்படி சொல்லலாம், பாரம்பரிய சபைகளுக்கு செல்லுகிற கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள், பரிசுத்தாவி தங்கள் இருதயத்தில் வந்து விட்டார், அதனால இனிமே உன்னதத்திலிருந்து வரும் இந்த பலனால் நிரப்பப்படுகிற இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படி என்று சொல்லிவிடுகிறார்கள். இன்னொரு கட்டத்தில் ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிற சில தேவ பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள், அங்கே நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றாதான் பரிசுத்தாவியை வர்றாரு, இல்லைன்னா எனக்கு பரிசுத்தாவியே இல்லை என்று சொல்லுகிறார். இரண்டுமே தவறு பாருங்கள். அந்த அந்த எண்ணங்களை அந்த நாம் சரியான விதத்தில் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சத்தியம்? ரட்சிப்பிலே ஆவியானவரின் இருதயத்துக்குள்ளே வருகிறார். அதற்கு பின்பு இன்னொரு ஆசீர்வாதத்தை இயேசு தருகிறார். என்னது? பரிசுத்தாவின் பலன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படுகிற அந்த ஆசீர்வாதம். அது எதுக்கு? இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க, அவருடைய ஊழியம் செய்ய, அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய பாருங்கள். அப்போது இந்த ரெண்டு அனுபவத்தில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் இப்பொழுது நீங்கள் அங்கே எபேசு பட்டணத்திலே பவுல் அந்த சீசர்களை பார்த்து சொன்னது போல பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்படுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாய் விடுகிறீர்கள். அல்லேலூயா. அதனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களாக ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அநேகருக்கு இந்த நாட்களில் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்தாவியான ஒரு இருதயத்துக்குள்ளே ரட்சிப்பிலே வருகிற அந்த அனுபவம், அந்த இரண்டுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம், அதை குறித்த தேவ பிள்ளைகளுக்கு இருந்த குழப்பத்தை ஆண்டவருடைய வேத வசனத்தின் சத்தியத்தின் மூலமாக நீர் அந்த குழப்பத்தை நீக்கி சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாளில் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிப்பிலே பரிசுத்தாவியானவர் தங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிற அந்த அனுபவத்துக்கும் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிற பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. லூக்கா 11:13 சொல்லுகிறது போல, பரம பிதாவே என்னை பரிசுத்தாவியின் பலனால் நிரப்பும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கேட்டு பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே வழி ஆயத்தம் பண்ணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலம் ஆண்டவரே இந்த வேளையிலே உடைய பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் ஜெபிக்கட்டும். லூக்கா 13:13 சொல்லுகிறது போல, தேவனே இயேசுவின் நாமத்தில் என்னை பரிசுத்தாவின் பலனால் நிரப்பும் என்று சொல்லி இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் அப்பா. ஜெபிக்கும் போதே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற அந்த இடத்துல உடைய பிள்ளைகளோட பரிசுத்தாவின் பலனால் நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராக. நிரப்பி உடைய பிள்ளைகள் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு உங்களுக்கு சாட்சிகளாக இருக்க பலன் அடையட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.